பாரதிய பேசுறாப்படியே இது பாருங்க. ஒரு பெயரை அண்ணா வைத்ததற்கு பின்னால் அதுல ஒண்ணுமே இல்லையா, அண்ணா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாராம். ஏன்னா பாரதி செந்தமிழ் நாடுன்னும் போதி நிலைன்னு எப்பவோ பாடிட்டாராம். பாரதி பாடினார் உண்மை, யார் மறுத்தார் அதை? RSS அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வில் போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்கிற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு விட வேண்டும். சரி, பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க? பேரன்புமிக்க பெற்றோர்களே, தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள். தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. திருடன், பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக. கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், எவன் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பாத்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். எப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க.